அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் கூட டிஸ்கஷன் பண்ணுறேன். இது யோகத்தில் பயணிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. நம்ம இந்த மத வழிபாடு, இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து கடந்து ஞானத்துக்கு, யோக மார்க்கத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பல வகையான சித்த வித்தை பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. இது சித்தர்கள் சொன்னது. பிராணாயாம பயிற்சி, வாசி யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, கிரியா யோகம், ராஜயோகம், அர்த்த யோகம், எத்தனையோ யோக முறைகளை நம்ம தான் பேர் வச்சுருப்போம். அப்படி பல வகையான ஒரு பிராணாயாம மூச்சு பயிற்சிக்காக பல டெக்னிக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சி அதை ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி நமக்கு வெளிப்படுத்திட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த பயிற்சி இப்படி பண்ணுங்க அப்படின்னு. இந்த பயிற்சிலாம் பண்ணவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த பயிற்சி பண்ணாதவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஓரலான ஒரு ப்ராக்டிக்கல் வாழ்க்கையிலிருந்து சில உதாரண தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது ஏன் பண்ணணும், இது சரியாக பண்ணுறது எப்படி, ஆல்ரெடி நம்ம இது தப்பாக பண்ணிகிட்ருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பதிவு இது. இப்போ நம்ம சித்தர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டோன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3000 வருடம் 2000 வருடம் வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. 3000 வருடம் 2000 வருடம் வாழ்ந்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி யாரோ ஒரு சித்தர் உயிரோடு இருந்திருக்கணும். உடனே நம்ம ஆளுங்க அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம ஏதோ பிராப்தம் செய்யணும் அது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நான் பார்த்துருக்குறேன், நான் இந்த சித்தரை என் கனவுல வந்தார், இந்த சித்தரை எனக்கு காட்சி காட்டினாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது சூட்சமமாக இருக்குது, சித்தர்கள் உருவமாக இல்லை அப்படிம்பாங்க. இது நடைமுறைக்கு சராசரி மனிதர்களால் ஏற்றுக்க முடியாது. கொஞ்சம் யோகத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மூட நம்பிக்கை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ வணங்கிட்டு உள்ள அகத்தில் இருக்க உயிர்த்தன்மை இறைவனை புரிஞ்சிக்காமல் நம்ம இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அது வேணால் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அது பாமர மனிதர்களுக்கு தேவையானது. எல்லாருமே போய் யோகத்தில் கலந்துக்கிட்டு கடவுளை உணர்றதுக்கு யாருக்கும் இங்கே தேவையில்லை. இந்த வாழ்க்கையை வாழணும், அதுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் என்னுடைய பிரச்சனையை போய் நான் ஒரு கல்லை பார்த்து கடவுளை நம்பி நான் என் பிரச்சனையை நான் சொல்லிட்டு வந்தேன்னா அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதாக எளிய மனிதர்களுக்கும் பாமரர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வழிபாடு சில பேர்த்துக்கு தேவை தான் படுது. ஆனால் அது ஆராய்ச்சி பண்ணி உண்மை தேடி அலையணும்னு சொல்லிட்டு புத்திசாலிகளாக எண்ணிக்கொண்டு சிலர் இந்த யோகத்துக்குள்ளே பயிற்சி மேற்கொண்டு நம்ம பயணிக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கான புரிதலையுமே நிறைய மூடநம்பிக்கை இருக்குது. அங்கேயாவது அவங்க இந்த கல்லையோ மண்ணையும் நம்பிட்டு அவங்க அதோட நிறைவு பெற்றுறாங்க. போதுப்பா, எனக்கு இந்த கல் தான் குலதெய்வம், இந்த இயற்கை தான் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவங்க சராசரி பாமர மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே யோகத்தில் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான மேதாவிகளாக எண்ணிக்கொண்டு சித்தர்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். நிறையா சித்தர்கள், அதுக்காக நான் சித்தர்களை குறை சொல்லவோ மகான்களை தப்பாக பேசுகிறதுக்கான பதிவு இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும், சிந்திக்கிறதுக்கான பதிவு. நம்ம பதிவு எல்லாமே எதுக்காக அப்படின்னா, தனி மனிதன் நீங்கள் தான் ஒன்று ரிசர்ச் பண்ணி நீங்கள் தான் ஒன்று புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு நீங்கள் உங்கள் சுயத்தில் போய் நீங்கள் யாருன்னு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான தெளிவு பதிலே கிடைக்கும். எல்லாத்துக்குள்ளேயுமே இறைவன் பேசிகிட்டு தான் இருக்கார். நம்ம நிதானம் இல்லாதனால கடவுள் பேசுகிறத நம்ம புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் இன்னும் கற்றுக்குறீங்க, வேற ஒருத்தர் மிகைப்படுத்துகிறீங்க, இன்னொரு மகானையோ இல்லை இன்னொரு குருமார்களையோ நீங்கள் உயர்வாக நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்குள்ள ஒரு உயிர்த்தன்மை இறைத்தன்மை உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. உங்களை அதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கிறதே அதுதான். அந்த இயக்கத்தை உணர்றது தான் யோகமே. இப்படி ஒவ்வொருத்தரும் தனி மனிதனும் சிந்திச்சு தனக்குள்ளே பயணித்து தனக்குள்ளே இருக்கிற ஒரு இறைத்தன்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை எப்படி கைட் பண்ணுது, உங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்னு அதை சொல்லி கொடுத்துரும். அதை உணர்றதுக்கு தடையாக இருக்கிறத இந்த மனம். நம்ம 3000 வருஷம் வாழ்ந்த 5000 வருஷம் வாழ்ந்த சித்தர்களை இப்போ நம்மளால் பார்க்க முடியுமானா முடியாது. அவங்க ஏன் எல்லாத்தையும் காப்பாற்றி எல்லாத்தையும் மேன்மையடை செய்யலை? அவங்களும் கடுந்தவம் பண்ணி அவங்க சுயநலத்துக்காக என்னெல்லாம் பயிற்சியெலாம் பண்ணி இந்த பிரபஞ்சத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது மோட்ச வீடு இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. சாகாமல் வாழ்கிறதுக்கு ஒரு குரூப் கண்டுபிடிக்கிறாங்க. மரணங்கிறது இயற்கை தானே. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு உயிர் பிறந்தது அப்படின்னா அது இறந்து தானே போகும். இங்கேயே இருந்ததுன்னா அது அடுத்த இன்னொரு உயிருக்கு அது தொந்தரவாக இருக்கும். பிறந்தவங்களாம் உயிரோடையே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? கழிவுகளாக நம்ம இங்கேயே இருந்திருப்போம். அது இந்த பிரபஞ்சத்தை இந்த இயற்கை அழகாக வடிவமைச்சிருக்கு. ஒன்று இங்கே வந்ததுன்னா இங்கே போயிடணும், அடுத்த ஆளுக்கு வர ஆளுக்கு இடம் கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மரம் செடி கொடியெலாம் பர்மனெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்கும். செடி கொடியெல்லாம் சின்னது குறுகிய காலத்தில் அது அந்த அந்த தாவரத்துடைய தன்மையை பொறுத்து சிலது சீக்கிரம் வாடி பாதியிலேயே பயிர் இறந்துடும். ஆனால் இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆலமரம், அரச மரம், மிகப்பெரிய நீண்ட ஒரு 1000 2000 வருடம் வாழக்கூடிய மரங்கள்லாம் இருக்குது.
அதெல்லாம் அந்த இயற்கையோட ரீசைக்ளிங்க்கு தேவைப்படுது. காற்று உருவாக்குறதுக்கும், இந்த மண் வளங்களை பாதுகாக்கிறதுக்கும், இது மாதிரி இந்த பஞ்சபூதத்தை இயக்கிறதுக்கான சில இயற்கை சக்திகள் பர்மனெண்ட்டாக இந்த பூமியில் இருக்கணும். உடல், அதாவது ஸ்தூல உடல்கள் எடுக்கக்கூடிய உயிர்கள் மட்டும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. அதுதான் இயற்கையோட விதி. அப்போ அந்த உடல் எடுத்து வாழக்கூடிய உயிர்கள்லாம் இங்கே பர்மனெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் குப்பைகளாக மாறிடும். அந்த குப்பைகளை நம்ம கழிக்க முடியாது. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தோட இயற்கை சக்தி கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு உயிர்களுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குறிப்பிட்ட ஆயுசு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுள் காலங்கள் வரைக்கும் அதை அழகாக பயணிச்சுட்டு வாழ்ந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சியாக மாறி மரணங்கிற ஒரு முடிவுக்குள்ளே போய் இன்னொரு பரிணாமம் எடுத்து வேறொரு உயிராக வரலாம். அப்போ இந்த உயிருக்கு பார்த்திங்கன்னா அழிவு கிடையாது. இந்த உடலுக்கு தான் பார்த்திங்கன்னா பரிணாமம் எடுக்குது. வெவ்வேறு பரிணாமத்தில் பிறந்து மாறி வருகிறது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ சித்தர்கள் பயிற்சி பண்ணும்போது நம்ம உடல் அழியாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்படி அழியாமல் பார்த்துக்க முடியும்னா எதை அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனையும் நம்மளுடைய உயிர் சக்தியும் நம்மளுடைய மனம்தான் அழிவே கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம உடலை தான் அழியாமல் பாதுகாக்கிறங்கிற மாதிரி சாகவே கூடாதுன்னு நினச்சிட்டு நிறையா பேர் இப்போ இந்த ஜீவ சமாதியோட கான்செப்ட் சரி, முக்தி மோட்சங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு மரணமில்லா பெருவாழ்வுனா என்னன்னு தெரியாமல் சாகமே வாழ்ந்துடலாம் மாட்டிருக்குன்னு பல பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். உடல் கம்பல்சரி இந்த பூமியில் நம்ம விட்டுட்டு தான் போய் ஆகணும். உடலை தூக்கிட்டு மறைஞ்சும் போக முடியாது. இங்கே இந்த உடல் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மை, இந்த மனம்ங்கிறது வேறொரு பரிணாமத்துக்கு பிறவி எடுக்கலாம். ஆனால் இதை நமக்கு வலியுறுத்தாமல் வர மகான்கள் ஞானிகள் எல்லாமே 2000-3000 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இங்கே தான் உட்காந்துட்டு நம்மளை கைட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கைட் பண்ணியிருந்தால் எல்லாத்தையும் அவங்க காப்பாற்றிருக்கணும்ல. ஏன் அவங்க நடக்கிற பிரச்சனைகளே, நாட்டில் எவ்வளவோ அநீதி நடக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு யோகா பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் உடனேலாம் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல? ரொம்ப தாமதமாகுது. 2 மணி நேரம்லாம் தியானம்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. 1 மணி நேரம் தியானம், 10 நிமிஷம் கூட உட்கார முடியல சில பேர்த்துனால. 2 மணி நேரம் உட்காந்துமே சில பேர்த்துக்கு பலன் கிடைக்கல. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையை வாழ தெரியலைங்க. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு போனாங்கன்னா அதை நம்ம போய் ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தருக்கு இங்கே வாழ தெரியல அப்படின்னா அவர் வேறு ஒரு முயற்சி பண்ணி இங்கே ஏதாவது ஒன்று தேடுன்னு சொல்லி அவருக்கான ஒரு பயணத்தில் அவர் ஈடுபடுவார். அவருக்கான பயணத்தில் ஈடுபடும்போது பல தகவலும் பல அரிய அதிசயமான விஷயங்களையும் அவர் உணர்ந்திருப்பார். அந்த உணர்ந்ததை கருத்துக்கெலாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த கருத்து நமக்கு தேவை கூட படாதுங்க. ஏன்னா நான் அவர் கருத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் ஒரு தேவைக்காக வந்திருப்பேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்திருப்பேன். எப்படி ஒரு மரத்தில் பல இலைகள் இருந்தாலும் அந்த இலைகளுக்கு எதுக்குமே ஒன்றோட ஒன்றா ஒரே மாதிரி உருவத்தில் இருக்காதுங்க. வெவ்வேறு தோற்றத்தில் இருக்கும். ஒரு மரத்தில் வளரக்கூடிய இலைகளுக்கே உருவம் வேறையாக இருக்கும்போது மனிதர்களும் பல பிறவிகளாக, பல குணமாக, பல இனமாக நம்ம பிரிஞ்சு செயல்படும்போது மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனையும் தனித்தனியாக தான் மாறுபட்டிருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம தான் நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய எண்ணத்தையும் இன்னொருத்தர் பார்த்து காப்பி பண்ணி, ஒரு சித்தர் சொன்னார் அதனால் நான் இதை பண்ணுறேன், ஒரு மகான் சொன்னார் அதனால் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது தப்பு இல்லை. ஆனால் இதுலேயும் மூட நம்பிக்கையினால் நிறையா ஏமாந்து போயிடுறோம். மரணமில்லா பெருவாள்னா என்னென்னு புரிஞ்சுக்குங்க. ஜீவ சமாதினா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. பிறவி இல்லா பெருவாழ்வுன்னு என்னென்னு புரிஞ்சுக்க பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்கே சாகாமையே அப்படியே 1000 வருஷம் வாழ முடியாது, வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் நீங்கள் வாழும்போது அந்த இறைத்தன்மையை உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த இறைத்தன்மை உங்களை கைட் பண்ணி அணுவாக உங்களை வழி நடத்தும். இப்படி இருக்கணும், நம்ம எப்படியெல்லாம் வாழணுங்கிற விஷயத்தை உள்ளேருந்து உணர்த்தப்படும். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது நல்லது, எது கெட்டதுன்னு நமக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு மனிதனுடைய மனதில் இருந்து இறைசக்தியாகப்பட்டது நம்மளை படைத்து நம்மளை வழி நடத்துனது கடவுள் தான் குரு, கடவுள் தான் இறைவன், நம்மளை படைத்தவன் தான் எல்லாமே நம்மளை கைட் பண்ணுறான். ஆனால் அவர் கைட் பண்ணுறதை நம்ம கவனிக்க முடியல. நம்ம வெளியிலேயே பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே புக்கு படிக்கிறீங்க, புத்தகத்தை படிச்சுட்டு அதை கொஞ்ச நாள் மைண்டில் ஏற்றிக்கிறீங்க. இன்னொரு மகான்கள் இல்லை அப்படின்னா வேறு யாராவது ஒரு மகானோ ஒரு மனிதரோ ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த கருத்தை பிடிச்சிக்கிறீங்க. 1000 வருஷம் வாழ்ந்தார், அவர் வாழ்ந்துட்டுருக்கார் இன்னும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை மறுபடியும் அதை நீங்கள் பின்பற்றி அதை ஒரு பெருசாக பூதாகரமாக்கிட்டு அதை பில்டப் பண்ணுறீங்க, உங்களை இழந்துடுறீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான இறைவனுடைய படைப்பின் ஒரு அம்சம். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வேல்யூ இருக்குது. மகான்கள் தான் உயர்ந்தவங்க, சராசரியாக வாழ்கிறவன், ஒரு மூட்டை தூக்குறவன் உயர்ந்தவன் இல்லையா?
ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்க உயர்ந்தவன் இல்லையா அப்படின்னா, அவங்கெல்லாம் அந்த வாழ்க்கையோட அவங்க உலகத்துக்குள்ளே அது போதும்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் என்ற மனமே புன்செய் மருந்துங்கிறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். இப்போ மகான்கள் சித்தர்கள்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, மனிதர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாலும் அவங்களாலெல்லாம் வந்து நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியாதுங்க. நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நீங்கள் என்ன தான் தலைகளை நின்று பயிற்சி பண்ணிங்கனாலும் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை மேன்மையான விஷயங்களை உணர்ந்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் கண்ணை மூடி கோரினாலையெல்லாம் உங்களையெல்லாம் யாராவது ஒருத்தர் பறந்து வந்து இந்த மனிதனை காப்பாற்றுறாரு, இவன் சூப்பராக நம்மளை தேடி வராரு, தன்னை மாற்றிக்க முயற்சி செய்கிறாரு, இவருக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த பயிற்சியும் பண்ணாமல் 24 மணி நேரம் ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வாழ்க்கை தப்பாக வாழ்ந்து எல்லா தவறான மது சம்மந்தப்பட்ட உடலை கெடுக்கக்கூடிய போதை வஸ்துக்களை பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு நபரும் 100 வருஷம் வாழ்ந்தவரையும் நான் பார்த்துருக்கேன். எல்லா உடல் ஆரோக்கியமாக பேணி காத்து ரொம்ப பராமரித்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவும் மைண்டு கான்சியஸாகவும் இருந்து வாழ்ந்த நபர்கள் பாதியில் போனவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நீங்கள் உங்களுடைய உடல்லேருந்து உயிர் பிரிகிறதுல யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணர்ந்துக்கிறது, இந்த மரணத்தை வந்து உணர்றது, அதுதான் வந்து முத்தி மோட்சம்னு சொன்னாங்க. மரணம்னா என்ன அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு உயிர் சக்தி நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. அது இந்த உடலை விட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உடல் அழுக்காயிருச்சு, பழசாயிருச்சு, பழுதாயிருச்சு அப்படின்னா இதை விட்டு அது வெளியேறிடணும். ரொம்ப நாள் இது உள்ளே இருந்துகிட்டு இருக்க முடியாது. காயக்கல்பம்லாம் சொல்லுவாங்க, உடல் வந்து பார்த்திங்கன்னா அழியாமல் அப்படியே வச்சுக்கிறதுன்ட்டு. அதனால் என்ன பிரயோஜனம், என்ன பயன்? அவங்க என்ன இந்த பூமியில் சாதிச்சிட்டு போகிறாங்க? அப்படியே இருந்து வந்தோம்னா வெளியில் போய் தானே ஆகணும். அந்த வெளியில் போகிற அந்த விஷயத்தை வந்து உணர்ந்துக்கணும், நம்ம ஏற்றுக்கணும். நம்ம மரணத்தை ஏற்றுக்கிறதா, உங்களுடைய உடல்லேருந்து உயிர் பிரிகிறத ஏற்றுக்கிறதா வந்து சமாதி. ஏன்னா நம்ம சராசரியாக நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காமல், மனசனா என்னென்னு புரிஞ்சிக்காமல், வாழ்க்கைன்னு என்னென்னு புரிஞ்சிக்காமல் நம்ம வாழ்ந்துட்டு திடீர்னு மரணம் வரும்போது நமக்கு அது ஒரு மாதிரி பாரமாக பயமாக இருக்கும். ஐயோ, நான் இந்த இதில் நான் எதுவுமே சாதிக்கலையே, நான் வீடு கட்டலையே, தோட்டம் துறவு எதுவுமே வாங்கலையே, காரு பங்களெல்லாம் அனுபவிக்கலையே, நான் பாதியில் போகிறேன்னேன்னு ஒரு பயம் இருக்கும். அது மனசெல்லாம் உங்களை அது பயமுறுத்துது. மனம் இந்த மனதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு அந்த இறைத்தன்மையோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் விழிப்புணர்வாக வாழ்ந்தீங்கன்னா இந்த மரணம் ஒரு முக்தி. நீங்கள் விழிப்புணர்வு தன்மை இல்லாமல் சலனப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஒரு நரகம். அப்போ இந்த மனிதர்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அதுக்காக பயிற்சியெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பயிற்சி யோகம்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி உங்களை வந்து மனதையும் உடலையும் நீங்கள் வாழ்கிற வரைக்கும், உங்களுக்கு என்றைக்கு உடலில் இருந்து உயிர் பிரியுதுலாம் யார் கையிலும் கிடையாது. பிறப்பெல்லாம் உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் நினச்சி நான் 1000 வருஷம் வாழணும்னா தீர்மானம் பண்ணிட்டுலாம் நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போய் தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி பேசக்கூடிய குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக அடித்து விட்றாங்க மக்களை. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயிற்சிக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கதையை சொல்லி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இன்ஸ்பயர் ஆகி போய் பாவமாக உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் வாழ வந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் அதை போதுன்னு ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதா வாழ்க்கை. நீங்கள் அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய கஷ்டம். முடியும், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் மனசை மாற்றினா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் வெளியில் போயெல்லாம் மாற்ற முடியாதுங்க. உங்கள் மனம் மாற்றம் ஏற்படணும், உள்ளத்தில் மாற்றம் ஏற்படணும். உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் உடல்லையும் மாற்றம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும். அப்போ உள்ள மனதை வந்து பண்படுத்துறதுக்கான கான்செப்ட் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆன்மீகவாதிகளும் வலியுறுத்துகிறாங்க. ஏதோ ஜீவசமாதினா பயங்கரமான ஒரு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாகாமல் மற்றவங்களாம் வந்து சீக்கிரம் செத்துருவாங்க, நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இருக்கிற வரைக்கும் உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கான வழிமுறை தான் யோகமே தவிர வேறு எந்த கட்டுக்கதைகளையும் நம்பி ஏமாந்து உங்களை தொலைச்சிக்காதீங்க. இந்த வீடியோவோட நோக்கம் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்த மகான்களாக சொல்கிறாங்க, அவங்கள இங்கே காணோம் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்காதீங்க. உங்களை தேடுங்க, சித்தர்களை தேடாதீங்க. கடவுள்னா உங்களை படைச்ச சக்தியை உணர்றதுக்கு பாருங்கள், அந்த சக்தியை உள்ளத்தில் தேடுங்க. வெளியில் எங்கேயெல்லாம் போய் சுற்றினாலுமே உங்களுக்கு எந்த மோட்சம் முக்தி எதுவுமே கிடைக்காது. இறைத்தன்மை உங்களை படைச்சிருக்கு, அந்த சக்தியை நீங்கள் உள்ளத்தில் உணரணும். அதுக்கு உங்களுடைய ஆணவத்தை நீங்கள் குறைச்சிக்கங்க. உங்களுடைய அகங்காரம் கொண்ட ஒரு ஆணவம், அது வந்து அறிவுடைய உச்சம். நமக்கு அறிவு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுள்கிட்டருந்து நம்மளை ரெண்டாக பிரிச்சிருச்சு. நம்ம அறிவு தெளிவாயிருச்சு அப்படின்னா அந்த அறிவு பண்படும். நம்ம அறிவு தெளிவாக இல்லை அப்படின்னா அது ஆணவமாக மாறிடும். ஆணவங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய அறிவு தான். 6ஆம் அறிவு தான் உங்களுடைய ஆணவம். 6ஆம் அறிவை கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் பகுத்து பிரித்து பார்க்குறீங்களா, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈகோ வளர்ந்துருது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. படைச்ச சக்தி வந்து நீங்கள் கடவுளை நீங்களே உருவாக்குறீங்களா, இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் படைச்சிங்களா, அப்புறம் உங்களுக்கு என்ன எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி 4 காசு எப்படி மற்றவனோட அதிகமாக சம்பாதிக்கணும், அந்த திருட்டுத்தனம் தெரிஞ்சிருச்சு.
ஒருத்தனை ஏமாற்றி ஒரு துணி விற்கிறீங்க அப்படின்னா 100 துணியை 1000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொருளை வந்து ஏமாற்றி எப்படி அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதனால் நீங்கள் உங்களை அறிவாளியை நினச்சிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அறிவு கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உருவாக்குன ஒரு யுக்தி. உண்மையான அறிவுங்கிறது உள்ளத்தில் இருக்க இறைவனை உணர்றது தான் உண்மையான அறிவு. அந்த அறிவு நீங்கள் நல்லறிவாக மாறி கடவுள்கிட்ட நீங்கள் உங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது தான் உண்மையான அன்பு மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்துவீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ சராசரி மனிதர்கள் கூட எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடறாங்க. இந்த யோகத்தில் வந்து மாட்டிக்கிட்டு சித்தர் இருக்கார், புத்தர் இருக்காருன்னு சொல்லி அவங்க பின்னாடியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் அந்த நூல்கள்லாம் படிச்சுட்டு குழப்பம் ஆயிடாதீங்க. உங்களை மட்டுமே படிங்க, உங்கள் மனதை மட்டுமே படிங்க. உங்களை கவனித்து, உங்கள் மனதை கவனித்து, உங்கள் மூச்சு சுவாசத்தை பிராணாயாமம் என்ற பெயர்களை, வாசியோகம் என்ற பெயர்களை தெரியாமல் பயிற்சி பண்ணி மாட்டிக்காதீங்க. சில வழிமுறைகள் இருக்குது. அதை அளவாகவும் முறையாகவும் உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு பலன் தரும். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணி உடலுக்கு எடுத்துக்காதீங்க. தெரியல அப்படின்னா நல்ல குருவை சந்திச்சோ, இல்லை குருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. குருங்கிறவர் யாருன்னா உண்மையான உண்மையை வந்து உணர்த்துறவர் தான் குரு. ஆல்ரெடி இங்கே சித்தர்கள் சொல்லிட்டு போனதை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் சொல்கிறவங்க இல்லை குருங்கிறவங்க. தனக்குள்ள ஒரு உன்னதத்தை உணர்ந்து அதிலிருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்டுக்கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் தவிர்த்து விட்டு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு எப்படின்னு உதாரணத்தை அவர் உணர்ந்து உங்களுக்கு அது சொல்கிறவர் தான் குரு. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிராணாயாம பயிற்சி கற்றுக் கொடுக்குறவங்கள குரு இல்லை. அவருக்கே ஒன்றும் தெரியாது, என்ன பயிற்சி செய்கிறதுன்னு தெரியாது. சொல்லிட்டாங்கன்னு புத்தகத்தை பார்த்து படிச்சிருப்பார், யாராவது சொல்லாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு தப்பான பயிற்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். அதனால் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளத்தில் உண்மையை உணர்ந்தவங்க ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு. நிறைய பேசுகிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எதுவுமே பேசுகிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாதுன்னு இல்லை. இங்கே சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு உள்ளே நீங்கள் அமைதியை மட்டும் தேடுங்க. உள்ளே இருக்கிற இறைவனை மட்டும் உணர முயற்சி செய்யுங்க. அதுதான் யோகம்.